ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் தரைப்பாலத்தை மூடி மறைக்கப்பட்டு சாலை போட்டதால் தண்ணீர் செல்ல முடியாத அவலநிலை தண்டூர் பகுதியில் நீடித்து வருகிறது. பட்டாபிராமிலிருந்து பூந்தமல்லி செல்லும் சாலையில் இந்த தண்டூரை பகுதியில் ராமகிருஷ்ணா மெட்ரிக் ஹையர் செகண்டரி பள்ளி அருகாமையில் தரைப்பாலம் அமைக்காமல் சாலை போட்டதால் சாலையிலேயே தண்ணீர் தேங்கி நிற்கும் அவலம் நிலை. அரை மணி நேரம் பெய்த மழையில் முட்டிய அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. வாகன ஓட்டிகள் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். மழைக்காலங்களில் தண்டூரை ஏரி நிரம்பி கால்வாய் வழியாக இந்த சாலையின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த கால்வாயின் வழியாக நுழைந்து சேக்காட்டு ஏரிக்கு செல்லும் வழித்தடமாக அமைந்திருந்தது. ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் சாலை போடும்போது இந்த தரைப்பாலத்தை முழுவதுமாக மூடிவிட்ட காரணத்தால் சாலையின் மீது தண்ணீர் சென்று அப்பகுதியில் உள்ள வீடுகளில் புகுந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து ஆவடி மாநகராட்சி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் புகார் அளித்தும் எந்த ஒரு பயனும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். திராவிட மாடல் ஆட்சியில் தரைப்பாலம் அமைக்கப்படுமா? அமைத்து இந்த பகுதியில் மழைக்காலங்களில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகாமல் பாதுகாக்கப்படுமா? பொதுமக்கள் கேள்வி. செய்திகளுக்காக உங்கள் பிரேம். நன்றி, வணக்கம்.